குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் 2006 முதல் 2011 வரை திமுக ஆட்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நல அமைச்சராக பதவி வகித்தார். அப்போது சாத்தூர் ராமச்சந்திரன், அவரது மனைவி ஆதிலட்சுமி ஆகியோர் வருமானத்துக்கு அதிகமாக 44.56 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அதேபோல மனிதவள மேலாண்மை அமைச்சர் தங்கம் தென்னரசு 2006 முதல் 2011 வரையில் பள்ளிக்கல்வி அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக 76 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மேல் விசாரணை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததற்கான ஆதாரம் இல்லை என சிறப்பு நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்தது. அதன் அடிப்படையில் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர்கள் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசுவை விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு கோர்ட் 2023 உத்தரவிட்டது. அமைச்சர்களை விடுவித்ததை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யவில்லை. இதைத் தொடர்ந்து சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்தார். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர்கள் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோரை விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு கோர்ட் பிறப்பித்த உத்தரவுகளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ரத்து செய்தார். இந்த வழக்குகளில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும், விசாரணையை தினமும் நடத்தி விரைவில் முடித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருந்தார். இதனை எதிர்த்து அமைச்சர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஹிருஷிகேஷ் ராய், பிரசாந்த் குமார் மிஸ்ரா அமர்வு விசாரித்தது. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் சிறப்பு கோர்ட் விசாரணை நடத்த வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். அமைச்சர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை 4 வாரங்களில் பதிலளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோருக்கு எதிரான வழக்கு விசாரணை வரும் 9ஆம் தேதி முதல் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்டில் தொடங்கவிருந்த நிலையில் சுப்ரீம் கோர்ட் போட்ட உத்தரவால் அவர்களுக்கு நிம்மதி கிடைத்துள்ளது.